இப்போலாம் வந்து சீக்கிரமா தூங்க போகணும். அட்லீஸ்ட் அதுக்கப்புறம் நிறைய ஹாஸ்பிட்டல்லாம் போய் டாக்டர்லாம் பார்த்து ஆன் பண்றேன் ஃபயர், பட் என்னால முடியல. நான் வந்து ரொம்ப ட்ரை பண்ணி நான் ஆல்ரெடி நான் எப்போல்லாம் ஏதாச்சும் பிளான் பண்றேனோ புதுசா அப்போல்லாம் வந்து இந்த மாதிரி தான் ஏதாச்சும் நடக்கும். உனப்போ வாட்டர் மெலன் வந்து கண்ணில் பட்டுச்சு. சோட கிளாப் பண்ணுங்க எல்லாரும் பப்புக்கு. பப்பு ஹாய், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அபியும் அவளும். இன்னைக்கு என்னோட ஏர்லி நைட் ரொட்டீன் vlog தான் பார்க்க போறோம். அண்ட் நான் இப்போ கொஞ்ச நாளா வந்து சீக்கிரமா தூங்க போகணும் அப்படின்னு வந்து டிசைட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கேன். ஸோ எதுக்காக இந்த சடன் சேஞ்சஸ்லாம் என்ன ஆச்சு அண்ட் எப்படி இதை வந்து என்னோட லைஃப்ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணேன், எப்படி என்னோட ரொட்டீன்ஸ்லாம் சேஞ்ச் ஆச்சு, ஸோ இதை பத்தி தான் உங்க கூட இந்த வீடியோல ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ அப்படியே வாங்க எங்களோட ஏர்லி நைட் ரொட்டீன் எப்படி போகுதுன்னு பார்க்கலாமா? இது வந்து ஆக்சுவலி எங்களோட நைட் ரொட்டீன் vlog தான். பட் ஸ்டில் இப்போ டைம் வந்து ஈவினிங் ஒரு 6 o'clock மேலே அப்படிதான் வந்து ஆயிருக்கு. இன்னும் நைட்லாம் ஆகலை. ஸோ எங்களோட ஏர்லி ஸ்லீப் ரொட்டீனுக்கு வந்து எல்லாமே வந்து கொஞ்சம் ஏர்லியாகவே ஸ்டார்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனால ஈவினிங்லேருந்தே வந்து எங்களோட நைட் ரொட்டீன் எல்லாமே வந்து இப்போலாம் ஸ்டார்ட் பண்ணிடுறது. அண்ட் தென் பப்புவோட சைக்கிள் ஓட்டுற டைமிங் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணியாச்சு. ஏன்னா அவன் சைக்கிள் ஓட்டி முடிக்கிறதுக்கே வந்து 6:30க்கு மேலே ஆகிடும். அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்து டின்னர் ரெடி பண்ணி தூங்க போகணும் அப்படின்னா ஆப்வியஸ்லி லேட் தான் ஆகும். ஸோ ஏர்லியாக தூங்க போகணும் அப்படின்றப்போ எல்லாமே வந்து ஏர்லியாக பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால ஈவினிங்கை வந்து முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரீயாக வச்சுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். அட் த சேம் டைம் பப்புவோட ரொட்டீனுமே வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஏன்னா அவன் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுவான் அண்ட் தென் சேட் ஆகிடுவான் சைக்கிள் ஓட்ட போகலன்னா. ஸோ அதுக்காக நான் என்ன பிளான் பண்ணேன் அப்படின்னா, ஒரு நாள் வந்து மார்னிங் சைக்கிள் ஓட்ட போகலாம் அண்ட் இன்னொரு நாள் வந்து ஈவினிங் சைக்கிள் ஓட்ட போகலாம், அந்த மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து ஈவினிங் ஷூட் இருக்கிறப்போ அவனை ஆப்வியஸ்லி என்னால் ஈவினிங் வந்து விளையாட கூட்டிகிட்டு போக முடியாது. ஏன்னா எனக்கு ஆல்ரெடி நிறைய வேலை இருக்கும். அதனால அன்னைக்கெல்லாம் வந்து மார்னிங்கே வந்து சைக்கிள் ஓட்டிட்டு கூட்டிகிட்டு வந்துடலாம். அண்ட் எனக்கு எப்போல்லாம் வந்து ஈவினிங் ஷூட் இல்லை மார்னிங் ஷூட் தான் இருக்கோ அப்போல்லாம் வந்து ஈவினிங் ஒரு கொஞ்சம் நேரம் வந்து எனக்கு ஃப்ரீ டைம் இருக்கும். அந்த டைமில் வந்து அவனை விளையாட கூட்டிகிட்டு போகலாம். ஸோ இந்த மாதிரி ஆல்டர்னேட் டேஸ் தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் வீடியோ ஷூட் பண்ணுறதும் வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு நாள் வந்து மார்னிங் vlog ஷூட் பண்ணுவேன், இன்னொரு நாள் வந்து ஈவினிங் ஒரு நைட் vlog வந்து ஷூட் பண்ணுவேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இப்போதைக்கு பிளான் பண்ணியாச்சு. ஸோ இன்னைக்கு வந்து நைட் vlog ஷூட் பண்ணுறேன் அப்படின்றனால இன்னைக்கு ஈவினிங் வந்து பப்பு வெளியில் விளையாடுறதுக்கு கூட்டிகிட்டு போகல. பட் ஸ்டில் அவனை வந்து தனியாக விட்டுட்டேன் அப்படின்னா அவன் வந்து மறுபடியும் சோகமாயிடுவான், இல்லை போர் அடிக்குது அப்படின்னு அடம் பண்ண ஆரம்பிச்சிருவான். அதனால இப்போல்லாம் கொஞ்ச நேரம் வந்து அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து உட்காந்துருக்கேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு பப்பு புக் எடுத்து வச்சு படிச்சு. நான் சொல்லி கொடுத்தே வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அவன் லிட்ரலி புக்கே எடுக்கிறது இல்லை. அதனால இன்னைக்கு கொஞ்ச நேரம் உட்காந்து ஒரு 10-20 மினிட்ஸ் வந்து அவன் கூட உட்காந்து படிக்க வைக்கலாம், ஏதாவது சொல்லி தரலாம் அப்படின்னு புக் எடுத்துட்டு உட்காந்தாச்சு. அண்ட் சர்ப்ரைசிங்லி பப்புக்கு வந்து நிறைய விஷயம் வந்து ஞாபகம் இருக்கு. நான் சொல்லி கொடுத்தது நம்பர்ஸ், ஆல்பபெட்ஸ் இது எல்லாமே வந்து இன்னும் ஞாபகம் வச்சிருக்கான். ஸோ எல்லாமே கரெக்டாக தான் சொல்லிட்டு இருந்தான். என்னது 5 இது 6 இது 9 10. உனக்கு 10 மட்டும் தெரியல. 10. கிளாப் பண்ணுங்க எல்லாரும் பப்புக்கு. பப்பு 10 வரைக்கும் கரெக்டாக சொல்கிறான். கிளாப் பண்ணு. கிளாப். ஒரு 20 மினிட்ஸ் அப்படி வந்து படிச்சிருப்பான். நானும் வந்து ஒன்றா வந்து ரிவைஸ் பண்ணி பார்த்தேன் சொல்கிறானா அப்படின்னு. மோஸ்ட் ஆஃப் தி திங்ஸ் வந்து கரெக்டாக தான் சொன்னான். படித்து முடிச்சுட்டு புக்கு கொண்டு போய் மறுபடியும் ட்ராவர்லேயே வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொண்டு போனான். கொண்டு போயிட்டு அந்த ட்ராவருக்குள்ளே வந்து அந்த பெயின் ரிலீஃப் ஸ்ப்ரே இருக்கும்ல, ஸ்ப்ரே பாட்டில், அதை வந்து அந்த ட்ராவுக்கு பின்னாடி போகிற மாதிரி தூக்கி போட்டுட்டான். அது என்ன ஆயிடுச்சு, அது போய் ஸ்ட்ரக் ஆயிடுச்சு. அந்த ட்ராவே வந்து க்ளோஸ் பண்ண முடியல.
நான் ரொம்ப நேரமா வந்து அந்த பாட்டிலும் எடுக்க முடியல, அந்த ட்ராவும் க்ளோஸ் பண்ண முடியல. ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் இது வேலைக்கு ஆகாது, நமக்கு லேட் ஆகுது அப்படின்னு சொல்லி அத அப்படியே விட்டுட்டு நான் வந்து கிச்சனுக்கு கிளம்பிட்டேன். டின்னர் ரெடி பண்றதுக்காக. இந்த சம்மர்ல வந்து வாட்டர் மெலனே வாங்கல. ஏன்னே தெரியல. இந்த சம்மர் ஃபுல்லாவே வந்து மேங்கோன்னு மாம்பழத்திலே வந்து சம்மரே முடிச்சாச்சு. வாட்டர் மெலன் பத்தி யோசிச்சு கூட பார்க்கல. எப்பவும் வந்து யூசுவலா சம்மர் அப்டின்னாலே வாட்டர் மெலன் இருக்கும், மாம்பழம் இருக்கும், நுங்கு இருக்கும். இது எல்லாமே வந்து இருக்கும்ல. பட் இந்த வாட்டி என்னன்னே தெரியல. வாட்டர் மெலன் பத்தி எனக்கு கொஞ்சம் கூட ஞாபகமே வரல. கம்ப்ளீட்டா மறந்தே போயிட்டேன் போல. சீசனே முடிய போது இப்போ. பட் நேத்து வந்து சடனா வெஜிடபிள் வாங்க போனப்போ வாட்டர் மெலன் வந்து கண்ல பட்டுச்சு. ஸோ உடனே வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். என்னோட 2வது ஃபேவரைட் ஃப்ரூட் அப்டின்னா, அது வந்து வாட்டர் மெலன் தான். பட் இந்த சம்மர்ல வந்து கம்ப்ளீட்டா வந்து இத மிஸ் பண்ணிட்டேன். எப்டின்னு எனக்கே தெரியல. மாம்பழத்த பார்த்துட்டு இத வந்து மிஸ் பண்ணிட்டேன் அப்டின்னு நெனைக்கிறேன். ஏன்னா மேங்கோ வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ஃபேவரைட் ஃப்ரூட். ஸோ அத பார்த்துட்டு இத வந்து கம்ப்ளீட்டா மறந்தே போயாச்சு. நேத்து வாங்கிட்டு வந்தது இன்னும் அத வச்சு ஒண்ணுமே பண்ணல. கட்டு கூட பண்ணாம அப்படியே கிடக்கு ஃப்ரிட்ஜ்ல. இப்ப ஃப்ரிட்ஜ ஓப்பன் பண்றப்போ தான் தெரியுதே. ஸோ இந்த வாட்டர் மெலன் வச்சு ஏதாச்சும் புதுசா டிஷ் பண்ண முடியுமா? அப்படின்லாம் வந்து என்னோட இப்ப கான்டென்ட் கிரியேட்டர் மைண்ட் வந்து யோசிக்க ஆரம்பிச்சுருச்சு. யூசுவலா வந்து ஜூஸ் மட்டும் தானே குடிப்போம் மிஞ்சி மிஞ்சி போனா. பட் இப்போ வந்து YouTubeல கான்டென்ட் யோசிச்சு எத பார்த்தாலும் இதுல ஏதாச்சும் பண்ண முடியுமா? இதுல ஏதாச்சும் பண்ண முடியுமா? அப்படின்னு இதுவே வந்து யோசனையா இருக்கு. ஸோ பார்ப்போம் இதுல ஏதாச்சும் பண்ண முடியுதா அப்படின்னு. இன்னைக்கு டின்னருக்கு வந்து சிம்பிளா பிரெட் ஆம்லெட் தான் பண்ண போறேன். ஏன்னா வீட்ல வந்து பிரெட் அப்படியே இருந்துச்சு. அத வச்சு என்ன பண்றது? ஸ்வீட் சாப்பிட்டா நெறைய வந்து சுகர் ஆட் பண்ற மாதிரி இருக்கும். பிரெட் அல்வா அதெல்லாம் பண்ணா. ஸோ என்ன பண்றது? ஹெல்தியா வந்து ஆம்லெட்டாவது செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியாச்சு. இப்போலாம் வீக்லி ஒன்ஸ் வந்து பிரெட் ஆம்லெட் இல்ல பாஸ்தா இந்த மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு வந்து சாப்பிட்டுட்டே இருக்க மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட்லாம் வந்து வீடியோக்காக ஏதாச்சும் ரெசிபி காட்டணும் அப்படின்றதுக்காக வந்து செய்வேன். இப்போ வீடியோ ஷூட் பண்ணல, நான் எதுவும் ரெசிபி சொல்லல அப்டின்னா கூட, இந்த மாதிரியே சாப்பிடுற மாரி வருது. என்னன்னு தெரியல. இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் இனிமே தான். அண்ட் இதோட ரெசிபி வந்து கேட்காதீங்க. ஏன்னா எல்லா வீடியோ கீழயும் கமெண்ட்ல மோஸ்ட் ஆஃப் த கமெண்ட் வந்து ரெசிபி கேட்கறதா தான் இருக்கும். ஸோ இதோட ரெசிபி வேணும் அப்டின்னா, நான் ஆல்ரெடி ஒரு நைட் வ்ளாக்ல வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வேணா டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். அதுல செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ அப்படியே சமைச்சுட்டே இப்போ வந்து நான் எதுக்காக சடனா இப்படி ஏர்லியா தூங்க போகணும் அப்படின்னு வந்து டிசைட் பண்ணியிருக்கேன். என்னென்ன இதுக்காக சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்றத வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ரொம்ப சாரி, நான் அத சொல்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்துச்சு. அத கொஞ்சம் பார்த்துட்டு வந்துருங்க. ஏய் ஐயோ ஏய் என்னமோ ஆயிடுச்சுடா. இப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, நான் வந்து டெய்லியுமே வீடியோ ஷூட் பண்றேன் அப்படின்னு ஏதாச்சும் ஒரு சம்பவம் வந்து பண்ணிட்டே இருக்கேன். அண்ட் இன்னைக்கு நடந்த சம்பவம் வந்து இதுதான். நான் வந்து கேஸ் ஸ்டவ் வந்து கொஞ்சம் அழுக்கா இருக்கிற மாரி இருந்துச்சு. ஸோ கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வீடியோ ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வாஷ் பண்ணிட்டேன். வாஷ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆன் பண்றேன். ஃபயர் ஆகுது. டெய்லியுமே ஏதாச்சும் ஒண்ணு இந்த மாரி பண்ணிட்டு தான் இருக்கேன். இன்னைக்கு வந்து ஃபயரே ஆயிடுச்சு. ஸோ அதனால ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும் போல. அது ட்ரை ஆனதுக்கப்புறம் வந்து ஆன் பண்ணா ஒண்ணும் ஆகாது அப்படின்னு வந்து வீட்ல சொன்னாங்க. ஸோ அதனால கம்முனு உட்காந்துருக்கேன். இப்போ இண்டக்ஷன்ல சமைக்கிறதா, இல்ல வெயிட் பண்ணி இதுல சமைக்கிறதா அப்படின்னு தெரியல. நான் என்னைக்கெல்லாம் வந்து கொஞ்சம் சீக்கிரமா தூங்க போணும், சீக்கிரமா வேலைய முடிக்கணும் அப்படின்னு நெனைக்கிறோம், அன்னைக்கெல்லாம் இந்த மாரி தான் ஏதாச்சும் ஒண்ணு நடக்குது. இன்னைக்கு கொஞ்சம் ஹை லெவலுக்கு போய் ஃபயரே ஆயிடுச்சு. சரி ஓகே. நம்ம ட்ரை பண்ணா வேற ஏதாச்சும் பண்ணிற போது அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் கம்முனு உட்கார்ந்துருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு நடக்குமா? நீங்க ஏதாச்சும் பிளான் பண்ணி அது வேற ஒரு மாதிரி முடியறது. நான் எப்பலாம் ஏதாச்சும் பிளான் பண்றேனோ புதுசா அப்பலாம் வந்து இந்த மாரி தான் ஏதாச்சும் நடக்கும். நான் ஒண்ணு நெனைப்பேன், அது ஒண்ணு நடக்கும். ஸோ இன்னைக்கு வந்து ஃபயரே ஆயிடுச்சு. அதனால சைலன்ட்டா உட்கார்ந்துருக்கலாம் அப்படின்ட்டு நான் போய் உட்கார போறேன். கொஞ்ச நேரம் கழிச்சு வரலாம் கிச்சனுக்கு. ஸோ ஓகே. இந்த மாதிரி சம்பவம்லாம் நமக்கு வந்து ரெகுலரா நடக்கிறது தான். அதனால நம்ம வந்து இப்போ என்ன டாபிக்கோ அத வந்து பேசுறதுக்கு ஆரம்பிக்கலாம். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு நெனைக்கிறேன். ஸோ இப்போ வந்து சொல்லிடுறேன் ஓகேவா? நான் ஃபர்ஸ்ட்டு விஷயம் எதுக்காக இப்படி ஏர்லியா தூங்க போணும் அப்படின்னு நான் டிசைட் பண்ணேன் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி, எதுக்காக நான் வந்து லேட்டா தூங்கிட்டு இருந்தேன் அப்படின்றத வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது வந்து நெறைய பேருக்கு தெரியும் ஆல்ரெடி.
ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து ஒண்ணு, நான் வந்து ஒரு டாட்லர் மாம். ஸோ உங்க எல்லாத்துக்குமே தெரியும் டாட்லர் மாம்ஸ்னாலே டைமே இருக்காது சுத்தமா. மார்னிங் டைம் ஃபுல்லா வந்து குழந்தை பின்னாடி ஓடுறதுலயே வந்து ஆக்கியூபைடா போகும். ஸோ எனக்கான டைம், எனக்கான மீ டைம் இது எல்லாமே வந்து நான் எப்படி ஸ்கெட்யூல் பண்ணியிருந்தேன்னா, எல்லாமே நைட்ல பப்பு தூங்குனதுக்கு அப்புறம் தான் வந்து எனக்கான மீ டைம்லாம் எடுத்துக்கிற மாதிரி நான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்காக தான் என்னோட நைட் வந்து கொஞ்சம் லாங்கா இருந்துச்சு. ஸோ அவன தூங்க வச்சுட்டு, அதுக்கப்புறம் என்னோட வேலைலாம் செய்வேன். அதுக்கப்புறம் தான் நான் வந்து தூங்க போவேன். ஸோ இப்படிதான் வந்து என்னோட லேட் ஸ்லீப் ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. லேட்டா தூங்க போறது வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ரீசன்க்காக ஸ்டார்ட் ஆன என்னோட இந்த லேட் நைட் தூங்குற ஹேபிட் வந்து அதுக்கப்புறம் கிராஜுவலி கொஞ்சம் கொஞ்சமா வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிச்சு. அது எதுக்காக அப்படின்னா யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா மார்னிங் வந்து டோட்டலா பப்புக்காக அண்ட் வீடு வேலை செய்யறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து மார்னிங் வந்து நான் என்னோட டைமை விட்டுட்டேன். அண்ட் நைட்டு வந்து என்னோட யூடியூப் ஒர்க் எல்லாமே எடிட் பண்றது, வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்றது, இல்லை எல்லா வேலையுமே வந்து யூடியூப் ரிலேட்டட் வேலை எல்லாமே வந்து நான் நைட்ல தான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ பப்பு தூங்குனதுக்கப்புறம் நான் என்னோட ஒரு ஹாஃப் அன் ஹவர் டைம் இல்லை 1 ஹவர் மீ டைம் அப்படி இருந்தது வந்து கிராஜுவலி இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் யூடியூப்காக கிட்டத்தட்ட என்னோட நைட்டும் வந்து இன்னொரு மார்னிங் மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா மார்னிங்கும் நான் என்னென்ன வேலை செய்வேனோ அதே மாதிரி நைட்லேயும் வந்து வேலை செஞ்சுட்டு இருப்பேன். ஸோ மார்னிங் எது நைட் எதுன்னு டவுட் வர அளவுக்கு என்னோட என்னோட நைட் ரொட்டீன் வந்து கம்ப்ளீட்டா மெஸ்அப் ஆயிருச்சு. ஸோ இந்த ஹேபிட்டை வந்து கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து நான் டிசைட் பண்ணேன். அது என்ன பாயிண்ட் ஆஃப் டைம் என்ன அப்படி நடந்துச்சு அப்படின்றத வந்து உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து நான் இதை எப்படி சேஞ்ச் பண்ணுறதுக்காக இப்போ கரண்ட்லி என்னோட ரொட்டீனில் வந்து என்னென்ன விஷயம்லாம் வந்து மாற்றிருக்கேன், என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். மேபி உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். உங்களுக்கு வந்து எப்படி இந்த டைமை வந்து மேனேஜ் பண்ணுறதுன்னு தெரியல, எப்படி நான் நைட்டு சீக்கிரம் தூங்க போறது அப்படின்னு தெரியல, முழிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா இது வந்து மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன ரீசனுக்காக நைட்டு லேட்டா தூங்கிட்டு இருந்தேன்னா, நான் என்னோட வேலை எல்லாமே நைட்ல பண்ணலாம் அப்படின்னு தான். அதே ரீசனை வந்து அப்படியே வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஆப்போசிட்டா நான் என்னோட வேலை எல்லாமே வந்து மார்னிங் டைம்லயே முடிச்சிடணும். அப்படி முடிக்க முடியலனாலும் பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. பட் நைட் வந்து கண்டிப்பா தூங்க போயிடணும் சீக்கிரமா அப்படின்றத வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் என்னோட மைண்ட்ல. ஸோ நான் இந்த நைட்டு வேலை செய்யறது இது எல்லாத்தையுமே வந்து முடிஞ்ச அளவுக்கு மார்னிங்லேயே எல்லாம் செஞ்சு முடிச்சிடுற மாதிரி கம்ப்ளீட்டா எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். கொஞ்சம் கொஞ்ச நேரம் ஸ்க்ரால் பண்றது, இல்லை ரெஸ்ட் எடுக்கிறது, இல்லை வேற என்னென்ன திங்ஸ் வந்து என்னால் மாற்ற முடியுமோ அது எல்லாத்தையுமே வந்து மாற்றிட்டேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பப்புவோட சைக்கிள் ஓட்டுற டைம் வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. ஏன்னா ஈவினிங் நான் என்னென்ன வேலை செய்கிறேனோ அது எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படின்னா ஈவினிங் ரொட்டீன் வந்து என்னோட நைட் ரொட்டீன் மாதிரி இருக்கும். ஸோ ஈவினிங்கே வந்து நான் நைட் ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா ஆப்வியஸ்லி சீக்கிரமாக வந்து நம்ம தூங்கவும் போயிடலாம். ஸோ அதனால ஈவினிங் வந்து என்னென்ன வேலை நான் ஆல்ரெடி செஞ்சுட்டு இருந்தேனோ அதில் ஒரு சில வேலைலாம் செய்யலைனாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி எடுத்தாச்சு. அண்ட் ஒரு சில வேலைலாம் வந்து மார்னிங்கே முடிச்சிடுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணிட்டீங்க, ஈவினிங் வந்து கொஞ்சம் லீஷராக இருக்குது, கொஞ்சம் ஸ்லோவாக உங்களோட ஈவினிங்கை வந்து கொண்டு போகிற மாதிரி இருக்குது அப்படின்னாலே சீக்கிரமாக உங்களால் தூங்க போக முடியும். ஸோ நைட்டு வந்து நிறைய வேலை வந்து இருக்கிற மாதிரி பிளான் பண்ணாதீங்க. அது முடிஞ்ச அளவுக்கு மார்னிங்கே ஃபினிஷ் பண்ணிடணும். இல்லைன்னா வந்து அது பண்ணலைனாலும் பரவாயில்ல, நெக்ஸ்ட் டே பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படிதான் என்னோட ஏர்லி ஸ்லீப் ரொட்டீனை வந்து நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ பேசிக்லி ஈவினிங்லேருந்து நைட்டு தூங்க போகிற வரைக்கும் உங்களுக்கு நிறைய வேலை இல்லாத மாதிரி பார்த்துக்கணும். ஸோ அது ஒரு விஷயம்தான். நான் வந்து இப்போ எப்படி பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஈவினிங்லேருந்து எந்த வேலையும் இருக்கக்கூடாது. ஜஸ்ட் டின்னர் ரெடி பண்ணுறது, டின்னர் சாப்பிட்றது, அதுக்கப்புறம் வெசல் வாஷ் பண்ணி கிச்சன் க்ளீன் பண்ணி தூங்க போயிடணும். ஸோ இந்த மாதிரி தான் இப்போதைக்கு பிளான் பண்ணியிருக்கேன். அண்ட் காட் நோஸ் எப்படி போகுது அப்படின்னு தெரியல. அண்ட் நான் வந்து ஈஸியாக பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறேன். பட் ஹியர் கம்ஸ் மை டஃபஸ்ட் பார்ட் ஆஃப் த டே. எனக்கு பிடிக்கவே பிடிக்காத பார்ட் ஆஃப் மை டே அப்படின்னா அது வந்து இதுதான், வெசல் வாஷ் பண்ணுறது. எனக்கு சுத்தமாக பிடிக்காது. பட் ஸ்டில் இதை வந்து வேறு வழியே இல்லை. நான் எதுக்காக இதை நைட்டில் வச்சுருக்கேன் இந்த வேலையை அப்படின்னா, மார்னிங்லேருந்தே எனக்கு வந்து கஷ்டப்பட வேணாம் எனக்கு பிடிக்காத வேலையை செஞ்சு. ஸோ லாஸ்ட்டாக நான் செய்கிற வேலையே வந்து இதுவாக தான் இருக்கும். ஸோ வெசல் வாஷ்லாம் பண்ணிவிட்டு கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தூங்க போகணும்.
நான் வந்து ஈவினிங் டைம்ல நைட் டைம்ல வந்து ஹெவி ஒர்க்லாம் வந்து எதுவுமே வச்சுக்காதீங்க, அப்போதான் ஏர்லியா தூங்க போக முடியும் அப்படின்னு வந்து சொன்னேன்ல. பட் ஸ்டில் எனக்கு வந்து ஒரு ஹெவியான வேலை ஒரு நாள் ஃபுல்லா அப்படின்னா அது வந்து வெசல் வாஷிங் அண்ட் கிச்சன் க்ளீன் பண்றது தான். பட் ஸ்டில் என்னோட ரொட்டீன் வந்து நான் எனக்கு கன்வீனியன்ட்டா இருக்கிற மாதிரி இது லாஸ்டா நான் இந்த வேலையை செய்யணும் அப்படின்னு இதை வந்து நைட் ரொட்டீன்லேயே வந்து இன்னுமே வச்சிருக்கேன். பட் உங்களால வந்து இந்த விஷயம்லாம் மாத்திக்க முடியும். நைட் ரொட்டீனை வந்து இன்னுமே சிம்பிளரா வந்து பண்ணிக்க முடியும். நைட் வந்து டின்னர் சாப்பிட்டு டைரெக்டாக தூங்க போக முடியும். அந்த மாதிரிலாம் வந்து உங்களால் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். அப்போ வந்து உங்களால் சீக்கிரமாக தூங்க போக முடியும். ஸோ இந்த வெசல் வாஷிங் வந்து என்னால் கண்டிப்பாக டே டைமில் பண்ண முடியாது. அதனால நான் வேறு வழியே இல்லாமல் நைட் டைமில் பண்ணிகிட்ருக்கேன். பட் இது வந்து எனக்கு கிட்டத்தட்ட 40 மினிட்ஸ் மேலே ஆகிடும். ஸோ நான் கிச்சன்லேயே நின்று இந்த வேலையை வந்து செஞ்சு தான் ஆகணும். இந்த மார்னிங்கே நான் செய்யலாம் அப்படின்னு நினச்சா மார்னிங் வந்து எனக்கு நிறைய வேலை இருக்குது. அண்ட் இதை நான் செஞ்சுட்டேன் மார்னிங்ல அப்படின்னா எனக்கு மற்ற வேலையெல்லாம் செய்யறதுக்கு தோணவே தோணாது. அப்படியே வந்து டயர்டே ஆயிடுவேன் நான் மார்னிங் டைம்லயே. அதனால நான் கண்டிப்பா இது வந்து நைட்லயே இருக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டேன். எப்பவும் இருக்கிற மாதிரியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். நீங்க வந்து இது எல்லாமே வந்து இன்னும் கொஞ்சம் லீஜரா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ நைட் டைம்ல வந்து நிறைய வேலை இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போதான் வந்து சீக்கிரமா தூங்க போக முடியும். ஸோ அவ்வளோதான், கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு வெசல் வாஷ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கிட்டத்தட்ட 1 ஹவர் ஆயிருக்கும் நான் இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு வெளியில் வர்றதுக்கே. பயங்கர டயர்டாக வந்து வெளியில் வருவேன் கிச்சன்லேருந்து. அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்தேன் அப்படின்னா தான் எனக்கு வந்து பிரெயினே வேலை செய்யும். நெக்ஸ்ட்டு என்ன வேலை செய்யணும் அப்படின்னே வந்து எனக்கு புரியும். ஸோ நெக்ஸ்ட் வேலை வந்து பப்புக்கு பால் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்னா தான் அவர் வந்து பால் குடிச்சிட்டு தான் தூங்க போவார். ஸோ அதனால அவனுக்கு பால் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து நான் இதை டிசைட் பண்ணேன், நான் ஏர்லியாக தூங்க போகணும் அப்படின்னு நான் வந்து டிசைட் பண்ணேன் அப்படின்னு வந்து உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல. ஸோ அது என்ன ரீசன், என்ன பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து நான் அப்படி டிசைட் பண்ணேன் அப்படின்றத வந்து இப்போ சொல்கிறேன். ஸோ பப்பு வந்து பால் குடிச்சாச்சு அப்படின்னா தூங்க போக வேண்டியது தான். ஏன்னா என்னோட நைட் ரொட்டீனே வந்து நான் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிட்டேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போலாம் வந்து சீக்கிரமாக தூங்க போகணும், அட்லீஸ்ட் 9 o'clock இல்லை அட்லீஸ்ட் 10 o'clockக்குள்ளேயாச்சும் தூங்க போகணும் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா இப்போ வந்து இன்னைக்கு வந்து வீடியோ ஷூட் பண்ணேன்னா நைட் வீடியோ, அதனால கிட்டத்தட்ட 9:30 கிட்ட ஆக போகுது. நான் ஆக்சுவலாக பிளான் பண்ணது வந்து 9 o'clockலாம் தூங்க போயிடணும் அப்படின்னு. பட் நைட் வீடியோலாம் நான் வந்து ஷூட் பண்ணுறேன் அப்படின்னா 9 o'clock மேலே தான் ஆகுது. இன்னைக்கு வந்து 9:30 ஆயிடுச்சு. ஸோ இது வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன், ஓகே நைட் வீடியோ ஷூட் பண்ணுற அன்னைக்கு 9 o'clock நம்ம தூங்க போக முடியல அப்படின்னு. இதை வந்து சேஞ்ச் பண்ண முடியுமா, இல்லை இப்படியே வந்து 10 o'clock வந்து மேக்ஸிமம் டைமாக வச்சுக்கலாமா அப்படின்னு வந்து இப்போ தான் யோசிச்சுட்டு இருக்கேன். நான் வந்து லாஸ்ட் டைம் போட்ட நைட் ரொட்டீன் விளாக்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் டிஎம்ஸ்லலாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நானும் இப்படிதான் நைட்லலாம் நானும் இந்த மாதிரி தான் வேலை செஞ்சுட்டு தான் இருப்பேன் அப்படின்லாம் நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க. எனக்கு அப்போ தான் வந்து ஷாக்கிங்காக இருந்துச்சு. நான் அதுக்கு முன்னாடிலாம் என்ன நினைப்பேன் அப்படின்னா, நம்ம மட்டும்தான் இந்த மாதிரி கண்ட டைமில் கண்ட வேலையெல்லாம் செஞ்சுட்டு சுற்றிட்டு இருக்கோம், நைட் டைம்லலாம் வந்து தூங்காமல் வேலை செஞ்சுட்டு இருக்கோம், நமக்கு வந்து டைம் மேனேஜே பண்ண தெரியல, அந்த மாதிரி தான் நான் வந்து நினைப்பேன். பட் நிறைய பேர் கமெண்ட் பண்ணப்புறம் டிஎம் பண்ணப்புறம் தான் எனக்கு வந்து தெரிஞ்சிச்சு, ஓகே நிறைய பேர் வந்து இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க போல, தூக்கம் இல்லாமல் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க போல அப்படின்னு. நான் மெயினாக இந்த ஸ்லீப் ரொட்டீனை வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சதே வந்து எதனால அப்படின்னா, எனக்கு வந்து நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. தூக்கம் இல்லாமல் சரியாக தூங்காமல். நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அந்த வீடியோலே, நான் வந்து ஒரு 4 hours 5 hours கூட நான் தூங்குறது இல்லை, 3 to 4 hours தான் டெய்லி தூங்குறேன் அப்படின்னு. மார்னிங் டைமும் வந்து நான் தூங்க மாட்டேன். அதனால என்ன ஆயிடுச்சுன்னா சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸே வந்து நிறைய நாள் இருக்கிற மாதிரி. எனக்கு வந்து இருமல் ஸ்டார்ட் ஆச்சு ஃபர்ஸ்ட், ஓகேவா, ஃபீவர் இருந்துச்சு, அதுக்கப்புறம் இருமல் வந்துச்சு. இருமல் வந்து எப்பவும் யூஸ்வலாக நமக்கு வந்து 3 to 4 days வந்து சரியாயிடும்ல. பட் எனக்கு வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அது வந்து அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருந்துச்சு. மாத கணக்கில் வந்து நான் இருமிட்டே இருந்தேன். நான் வந்து வீடியோ ஷூட் பண்ணும் போதெல்லாம் கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய கிளிப்பிங்ஸ் வந்து நான் கட் பண்ணி தான் இருக்கும். நான் ஆக்சுவலாக ஒரே இதில் லென்த்தில் தான் பேசியிருப்பேன். பட் சடனாக நடுவில் வந்து இருமல் வந்தனால அந்த கிளிப்பிங் வந்து கட் ஆகிருக்கும். அந்த மாதிரி தான் வந்து யூடியூபே வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன் அந்த நிலமையில தான். அதுக்கப்புறம் யூடியூப்காக இன்னும் மிட் நைட்லலாம் தூங்காமல் ஒர்க் பண்ணி அது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா அந்த இருமல் எனக்கு சரியாகவே ஆகலை.
அது நார்மல் இருமலா இல்லை வேற ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு பயப்படுற அளவுக்கு ரொம்ப நாள் வந்து அது கண்டினியூ ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நிறைய ஹாஸ்பிட்டல்லாம் போய் டாக்டர்லாம் பார்த்து இப்போ கொஞ்சம் ஓகே க்யூர் ஆயிட்டேன். பட் ஸ்டில் எனக்கு வந்து இந்த நைட்டு நம்ம தூங்காமல் இருக்கிறது தான் வந்து இதுக்கு ஒரு காரணமோ அப்படின்னு எனக்கு வந்து தோணிட்டே இருந்துச்சு. அதனால என்னோட ஸ்லீப் ரொட்டீனை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு வந்து நான் டிசைட் பண்ணிட்டேன். நான் இன்னும் சீக்கிரமாக தூங்க போகணும், 8 மணிக்கெலாம் தூங்க போயிடணும் அப்படின்னு வந்து நான் நினச்சேன். ஏன்னா 8 o'clock தூங்குறேன் அப்படின்னா அதுக்கப்புறம் நான் 5 o'clockலாம் ஏஞ்சிக்கலாம்ல, அந்த மாதிரி நான் நினச்சேன். பட் என்னால் முடியல. நான் வந்து ரொம்ப ட்ரை பண்ணி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் நிறைய விஷயம் என்னோட நைட் ரொட்டீனில் வந்து சேஞ்ச் பண்ணால் கூட அது வந்து நடக்கலை. மேக்ஸிமமே வந்து 9 o'clock வரைக்கும் தான் வருது. இன்னுமே ஏதாச்சும் கட் பண்ண முடியுமா, ஈவினிங் ரொட்டீனில் இருக்கிறதெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு நான் வந்து யோசிக்கணும் இன்னுமே தான். பட் இப்போதைக்கு வந்து மேக்ஸிமம் டைம் வந்து 9 o'clock, இல்லை இப்போ வீடியோ ஷூட் பண்ணேன் அப்படின்னா 10 o'clock தான் இருக்குது. ஸோ இப்படி தான் வந்து போயிட்டுருக்கு. ஓகே, ஸோ என்னோட இந்த சடன் ஸ்லீப் ரொட்டீன் சேஞ்ச் பண்ணது, நான் ஏர்லியாக தூங்க போகணும் அப்படின்னு நினச்சதுக்கு ஒரு மெயினான ரீசனே வந்து இதுதான். நான் வந்து வீடியோவில் எல்லாமே கிளியராக சொல்லியிருப்பேன் அப்படின்னு. நீங்கள் யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க இந்த மாதிரி லேட் நைட் தூங்குறீங்க, ரொம்ப கம்மியான தூக்கம் தான் இருக்குது உங்கள் லைஃப்பில், 4 hours 5 hours அப்படி தான் தூங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது வந்து நமக்கு ஸ்டார்டிங்கில் தெரியாது. அதுக்கப்புறம் போக போக வந்து நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வந்து நமக்கு உள்ளேயே நடந்துட்டு இருக்கும் போல். ஸோ அதை வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து 6 hours ஆச்சும் தூங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு vlog வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய். பப்பு பாய் சொல்லு. இப்படி கை காட்டு, நல்லா காட்டு, மேலே காட்டு, மேலே கை காட்டு. வானா பாய் இரு. பாய் பாய்.